ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 22:1-3. தாவீது அதுல்லாம் என்று சொல்லப்படுவதான கெபிக்கு போனான். அவனோடு கூட இருந்தவர்கள் கடன்பட்டவளும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவன் என்னை எப்படி வழிநடத்துவார் என்பதை அறிய மட்டும் இங்கு நான் இருப்பேன் என்று சொன்னான். தேவன் காத் தீர்க்கதரிசி அனுப்பினார். David therefore departed thence and escaped to the cave called Adullam. Distressed people were with him. I'll be here till I know what God will do to me. நீ குகையில் போன்ற அனுபவங்களில் நீ இருந்தேன்னா இன்னைக்கு இதில் பார்த்தா drawing a very small circle and sitting inside that. அதுக்கு காரணம் நீ தான். ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் தாவீது. இவன் தேவனுக்கு பயந்தவன் சொல்கிறான், இருந்தாலும் அடிக்கடி தனியாக போய் உட்காந்துறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தேவன் எனக்கு என்ன செய்கிறாரு சொல்லிட்டோம்ப்பா, எனக்கு ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, என்னுடைய குழப்பங்கள் என்னோடய ஜபங்கள்லாம் கேட்கப்படல, அது வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி மீட்டிங் போகிறதுக்குள்ள உங்கள்கிட்ட சொல்லிவிடுவார் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ரைட்? எனவே நீங்கள் இதை குறித்து மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ரைட்? ஓல்டன் டேஸில் குகை என்று சொல்லப்படுவது பைபிளில் பல இடங்களில் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் காலம் வரைக்கும் இருந்தது. ஆனால் ஜீசஸ் காலம் முடிஞ்ச உடனே இவர் எங்கள் பவுல்லாம் பார்த்திங்கன்னா கிரேக்கு ரோமனுக்கு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் பீப்புள். சிவிலைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கெல்லாம் யாரும் குகையில் வைக்கல. ஆனால் ஜீசஸ் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓல்டு நம்முடைய கோத்திர பிதாக்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவர்களே குகையில் தான் போச்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் என்ன போட்டிருக்குன்னா, அந்த காலத்திலே ராஜா இல்லை, மனுஷன் அவனவன் தன்னுடைய வாஞ்சைகளின்படியெல்லாம் செய்தான். அதனால் ஆண்டவர் அவளை விரோதி கையில் ஒப்பு கொடுத்தார். அவனை போய் எடுத்து, அதனாலே அவர்கள் போய் பயந்து குகையில் ஒழிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி யாராவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆண்டவர் உனக்கு ராஜாவாக இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே குகை தான். ஆட்டோமொபைல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ஆட்டோமொபைல்ஸ், கார் இருக்க வச்சுக்கோங்க. காரில் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸோடு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேகமாக போகிறதுக்கு இப்போல்லாம் ஆக்சிலேட் ஆகிறதுக்கு 5 கியர்லாம் வச்சுருக்காங்க, சக்குன்னு ஆட்டோமேட்டிக்லாம் போகுது. ஆனால் பேக்ஸில் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கியர் தான் வச்சுருக்கான். ஏன்னா தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு கோ ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். பின்னாலே அப்படியே ரிவர்ஸில் போகிறதுக்கு, ஏதோ திருப்பறதுக்கு சின்ன சந்துனாக்கா அங்கே முட்டை ஒன்றுக்காக என்ன பண்ணுவாங்க, வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கண்ணாடிங்க வச்சுருக்காங்க. அதை எப்போவுமே பார்க்குறதுக்கு வைக்கல, பின்னால் ஏதாவது வருதான்னு பார்க்குறதுக்கு. எப்போவுமே நீ பார்த்து கொண்டு இருக்கிறது, நீ திரும்பி பார்க்க பேக் ஸ்லைடிங்கை குறிக்கிறது. நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டேன், அதெல்லாம். விண்ட்ஷீல்டு இருக்குது, வெளிச்சம் இருக்கிறது, நீ முன்னேறி செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் நான் ஆட்டோமொபைலுக்கு அப்படி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால மட்டும் நீ ஆண்டவருக்குள்ளாக இருக்க நினைக்காத. உன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய விசுவாசியாக தான் கவனம் விட்டுருவான் உன்னை. இதனால தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் நினைக்கிறாங்க தேர் ஆல் சிட்டிங் இன் டார்க்னஸ் திங்கிங் தட் தேர் ஆல் சிட்டிங் இன் லைட். காரணம் அவங்க வாழ்க்கையில் நினைக்கிறாங்க சாத்தான் இல்லைன்னு சொல்கிறாரு எங்கள் சர்ச்சில், ஆனால் எனக்கு என்ன சாத்தான் ஒன்றும் செய்யலைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட். உன் வாழ்க்கையிலே அவன் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அப்போது அந்த நாள்லேருந்து அவனை அப்படியே காய்முகாரம் பார்த்துப்பான். எப்படா பிடிக்கலாம் என்ன, எப்படி இவனை அவனுடைய கோல். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு தம்பி இருக்கார், அவரை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. பிற்காலத்திலே அவரால் 10,000 பேர் ரட்சிக்கப்படுவதை காட்டலாம். இந்த லெவல்லே அவனை ஆஃப் பண்ணிட்டான்னா அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமான காரியம் 2. வாட் யூ see அண்ட் வாட் யூ ஹியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவர் வராரு எதுன்னு இடத்துல வந்தவொடனே கேட்குறாரு, அதேமாதிரி நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஒழிந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்பா? நான் நிர்வாணியாக இருக்கிறேன் சார். ஆண்டவர் கேட்குறாரு, அப்படின்னு யார் அவனுக்கு சொன்னது அப்படின்னா, யாரோ நான் சொல்லாத ஒரு காரியத்தை உன்கிட்ட பேசியிருக்கான், நீ இது கேட்டிருக்கேன், அவனுக்கு செவி கொடுத்துருக்கேன், அதுக்காக தான் நான் ஒழிஞ்சின்னு இருக்கிறேன்றார். ரைட்? சாத்தான் உன்னை பயமுறுத்திடுவான். வாரத்தில் சில காரியம் கேட்டு இந்த லெனார்டு அப்புறம் நம்பி போய் உட்காராத. ரைட்? அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலலாம் சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் 3 வாரமாக சொன்னீங்க வந்தேன்ல, 3 வாரமாக எனக்கு பிரச்சனை அதிகரிக்குது பிரதர்னுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரு, அதை தாமதிக்குது. அதனால நீ ஏதாவது ஒரு ராங்காக ஒரு மூவ் கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு இஸ்மாயில் வந்துடுவான்.
இஸ்மாயில் வந்ததுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை சுற்றி 12 அரபு நாடுகள் இருக்கு. அது காரணம் ஒரே காரணம் தான், ரைட்? அவன் நல்ல மோட்டிவோடு செய்தாலோ கெட்ட மோட்டிவோடு செய்தாலோ, ரைட்? அப்போது தேவனுடைய ஃபேவர் உனக்கு வேணும், தயை வேணும். இந்த தயை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் உனக்கு சாதகமாக இல்லாத போது நீ சோர்ந்து போகக்கூடாது. தாவீது அடிக்கடி சொல்கிறான், ஒரு முறை சொல்கிறான், சங்கீதம் 102 சொல்கிறான், நான் வனாந்திரத்தின் ஆரையை போலானேன், வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன் என்று. ரைட்? உன் வாழ்க்கையிலே நீ குகையில் போய் உட்காந்தினா என்ன ஆகும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்? முதலாவதாக உன்னுடைய மைண்டில் அநேக காரியங்கள் பதிந்து இருக்கிறது. ரைட்? சோல் இருக்கு இல்லையா? சோல்ன்றது இட்ஸ் அ பிளேஸ். நம்ம எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கோம், ஆனால் நாளாவத்தில் நீ எதாவது காரணம் பயப்படுற, நல்ல காரியங்கள் எல்லாமே பதியுது. நீ ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது இம்மீடியட்டாக உன்னுடைய பிரெயின் வந்து இட் டஸ் தாட் ப்ராசஸிங். ஒரு காரியங்களை ரெடி பண்ணி கொடுத்துருது கம்ப்யூட்டர் மாதிரி. ரைட்? அப்போது உன் வாழ்க்கையிலே சோர்ந்து இருக்கிற காரியங்கள் அனைத்தும் இதில் இருக்குது. அப்போ நீ எந்த படியாக சிந்திக்கிறாயோ அந்தபடி தான் இருப்பா நீ. Your attitude will define your altitude. உன் ஆட்டிடியூட் ஆண்டவர் போயா சர்தான் ஆண்டவர் நான் எவ்வளோ வருஷம் பார்த்துட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு, ரைட்? நீ பெரிய ஆளாயிட்டன்றதுனால வந்து ஆண்டவர் வேணான்னு நினைக்காத. இட்ஸ் நாட் ரைட். ரைட்? அப்போது உன்னுடைய முதலாவது ஒரு காரியம் என்னென்னா, உனக்கு குகையில் போய் உட்காந்தீங்கன்னா உன்னுடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகிடும். ரைட்? ரெண்டாவது உன்னுடைய தாட் ப்ராசஸிங் எல்லாம் நெகட்டிவாக வரும். நெகட்டிவாக வர காரியங்கள் நெகட்டிவ் டிக்ளரேஷன் வரும், அதுதான் உன் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். ஆமென். ரெண்டாவது, மைண்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்ஸ் நிறையா இருக்கும். மைண்ட் இஸ் நாட் அ பிளாக் போர்ட், ரைட்? டஸ்டர் மாதிரி டீச்சர் மாதிரி அப்படியெல்லாம் அழிக்க முடியாது. மெமரிஸ் டோன்ட் ரீவ் as people do. அந்த காரியங்கள் எப்பவுமே நீ சோர்வாக இருக்கும்போது வெளியே வந்துடும். வெளியே வந்து உன் வாழ்க்கை அவனே நொந்து போய் வந்திருக்கான் கோயிலில். இஸ் சிட்டிங் அ ஸ்மால் சர்க்கிள் சிட்டிங் இன்சைட் தட். அங்கே வந்து சொல்லணும், நீ ஒன்றும் இல்லை, தோத்துட்ட பாரு, எல்லாம் நல்லா இருக்காங்க. ரைட்? ரெண்டாவது, 2 காரியங்களே சாத்தான் செய்வான். இந்த மாதிரி நீ வந்து குகை அனுபவத்தில் சிட்டிங் இன் சர்க்கிளில் உட்காந்துருந்தா. ஒன்று என்னென்னா நியர் சக்ஸஸ் சிண்ட்ரோம். அப்படின்னா என்னென்னா, நிறைய தம்பிங்க தங்கச்சிங்களாம் இங்கே வராங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அங்கிள் 4 இன்டர்வியூ எனக்கு 3ல் பாஸ் ஆகிட்டேன், கொஞ்சம் ஜோபிச்சிக்கோங்க. அடுத்த வாரம் சொல்லுவாங்க, இல்லை 4வது எனக்கு தட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படியுமே இப்போ தான் நடக்குது அங்கிள், நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணணும். ஒவ்வொரு இதில் இன்டர்வியூ போகும்போது 3 இதில் போகிறேன், 4வதுல தட்டிடுறோம். அதான் நியர் சக்ஸஸ் சிண்ட்ரோம். ரெண்டாவது என்னென்னு சொன்னீங்கன்னா ஃபர்கெட்டிங் வின் சிண்ட்ரோம். அப்படின்னா என்னென்னா, ஆண்டவர் நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கார் இல்லையா, அதை மறந்துடுவான். அப்போது இது என்னன்னு சொன்னீங்கன்னா, வின் பண்ணுற மாதிரி இருக்கிற காரியங்களை மறைச்சிடுவான் உனக்கு. ஆண்டவர் பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பாருன்னு சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் மறைச்சிடுவான். நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ரைட்? டோன்ட் திங்க் தட் யூனோ இங்கே வந்து உட்காரங்கள்லாம் எல்லாமே ரைச்சஸ் பர்சன் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நம்ம பார்க்கும்போது ரெக்டிஃபை பண்ணுறது தான் வந்திருக்கான் இல்லையா. அப்போது இதை சாத்தான் இதை பெருசுப்படுத்துவான். ரைட்? உனக்கு இதுக்கு ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் வேணும். என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறீங்க அவனிங்க? யூ மஸ்ட் பி இன் த ரைட் பிளேஸ் வித் ரைட் பீப்புள் வித் ரைட் காட்ஸ் பிளான். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும், சரியான மக்களோடு இருக்க வேண்டும், சரியான இடத்தில் இருக்க வேண்டும், சரியான திட்டங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ரைட்? அப்போது உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறதை உணர நீ முடியும். நீ தவறான இடத்துல தவறான மக்களோடு இருந்து நெகட்டிவாக இருக்க டிப்ரெஷன்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, கூட இருக்கிற டிப்ரெஷனோட இருந்து அதே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நீ. வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட்? அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று அறிந்து கொள்ளும்படியாக மனம் மறுரூபமாகணுன்றாரு. அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ your thought processing will make you win or lose. Right? வீணான சிந்தைகளுக்கு சாத்தான் இடம் கொண்டு வருவான். எதனால் நீ போய் இந்த மாதிரி ஐசோலேட்டடாக போய் உட்காந்து கூடாதுன்னு சொல்லுங்கள். முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிந்தனையிலே வீணானார்கள். யூஸ்லெஸ் திங்கிங். ரைட்? சில திங்ஸ் இன் நோ வே இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ரைட்? யூ ஆர் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அது மட்டும் இல்லை, இட் வில் கிரியேட் அன்பிலீஃப் இன் யர் லைஃப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
இவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, திங்ஸ் பர்டைன் டு வேனிட்டி. இந்த வேனிட்டிக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாது இல்லையா? பைபிளில் பாருங்கள், ஞானி நிறையா காரியங்கள் செய்திருக்கான். இதெல்லாம் செய்து பார்த்து நான் சொல்கிறேன் ஏன் நம்புன்றான். சேஷமா மது, அவன் சொல்கிறான் எல்லாம் மதுவாக இருந்துச்சாயா அப்படின்றான். கடைசியில் சொல்கிறான் அது சர்ப்பத்தை போல கடிக்கும், அது விரியனை போல தீண்டும்ன்றான். அதான் அல்டிமேட்டாக இல்லையா? சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதுக்கு 3 காரியம் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. முதலாவதாக, உன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு நீ உடனடி நிவாரணம் நீ தீட்டி தேவன் விரும்பாத இடத்திற்கு போய் அந்த இடத்திலே தங்கிவிடாதே. ரூத்தை குறித்து மன்னிக்க வேண்டும், நகோமியை குறித்து என்ன சொல்லியிருக்கு, எல்லாரும் தான் என் பஞ்சத்தில் இருந்தாங்க, எல்லாம் செத்துட்டா போயிட்டாங்க. இல்லை, அவன் வசதியாக இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஹஸ்பண்ட் இருந்தார், 2 பையன் கூட்டிகிட்டே என்ன போனது தப்பாக ரைட்டான்றதில்லை, அதை டெம்பரரி ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிட்டான். 10 வருஷம் அங்கே இருந்தா, அதனால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவளுக்கு. எப்பவுமே பாருங்கள், சாத்தான் உன்னை எடுத்து போய் குகையில் உட்கார வச்சிட்டான்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். நீ நல்லா தானே இருக்க, இப்போ என்ன உனக்கு சனிக்கிழமை மீட்டிங்கு, எவ்ரி வீக் நல்லா தானே இருந்த, ஆவியில் தான் வளர்ந்து தானே இருந்தேன்னு. அப்போ உன் கண்ணை இது பண்ணிவிடுவான். அந்த இடத்துல போயிட்டு அவன் மோவாம்ன்றது ஃப்ரெஷ்ஷு, ரைட், பெத்லகம்ன்றது அப்பத்தின் வீடு. அங்கே போய் என்ன பண்ணிட்டான், எந்த சத்தக்கிட்ட அவன் வாழ்க்கையில் டெம்பரரி ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில வேளைகளிலே இக்கட்டான சூழ்நிலையிலையும் உனக்கு சில என்கவுண்டர் கொடுப்பார். நீ போய் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டான்னு சொல்கிறதுனால ஆண்டவர் உன்னை கை கழுவிட மாட்டார் இல்லையா? ஆகார் பெட்டி வாசம் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, ரைட், அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தேவனை சந்தித்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவளுக்கு வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ வரலன்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரணம், யூ மஸ்ட் ஹாவ் அன் என்கவுண்டர். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். பவுல் அந்த மாதிரி என்கவுண்டரில் தலையில் ஒரு அடி தட்டி கீழே உள்ள வைக்கலன்னா அந்த ஆள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஏன் சித்தமாக இருக்கிறா அதை நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டான். கண்ணு குருடாகி போச்சு, சுற்றி இருக்கவங்களாம் என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்போது அந்த என்கவுண்டர் உனக்கு தேவை. இந்த ஆகார்ன்ற பெண்ணு அவனும் பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தம்மை உத்தம இதயத்தோடு தேளுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் அவரை கண்டது. மனுஷனுடைய நடைகளை தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார். இப்போ தப்பையில் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சந்திக்கிறாங்க. அப்போ சொல்கிறான், நீர் என்னை காண்கிறது. ஆன்டிசிபேட் ஃபார் அ மிராக்கிள் அட்லீஸ்ட் இன் தட் பிளேஸ். ஆண்டவர் என் கூட சந்திக்கணும், என் கூட பேசணும். தாவீது சொல்கிறான், ஆண்டவர் என் கூட பேசணும். 3ஆவதாக நீ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இவன் பெரிய சரித்திர புருஷனில் யாக்கோபு. யோசிப்பை தட்டிட்டாங்க. தட்டின உடனே வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன். என்னன்னா, அவன் சாஞ்சு உட்காந்துருக்கான். யாக்கோபுக்கு 12 குமாரன்னு சொன்னாங்க. பெண்கள் யாருன்னு இல்லை. அந்த காலத்தில் பெண்களுக்கு ரேஷன் கார்டில் பேர் இல்லை போல் இருக்கு. குமாரரும் குமார்த்திகளும் சுற்றி இருந்து அவனுக்கு ஆறுதல் பண்ணாங்களாம். அவன் சொன்னானா, இல்லை நான் பாதாளத்துக்கு போகிறேன்றான். உடனே என்ன பண்ணால், மக்பேலான்ற இடத்துல ஒரு குகையை வாங்கி எனக்கும் லேயாளுக்கும் அங்கே வச்சிட்டான். ஏன்னா கடைசி சாப்டர் நல்லா எழுதணும்னு நினச்சிட்டான் போல இருக்குது. ஏன்னா ராகேல் அங்கே விட்டுட்டான், தனியாக போயிட்டான். கடைசியில் அவன் ஒரு குகையெல்லாம் ரெடி பண்ணிட்டான். சரி நான் போயிடுறேன் அப்படின்னு. ஆண்டவர் அற்புதம் செய்தவனு சொல்கிறான், ஓ என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானான்றான். அதுக்கு வெயிட் பண்ணேன். ஆண்டவன் உன் வாழ்க்கையில் சில காரியம் சொல்லியிருக்காரு. எல்லாமே உன்னுடைய கிளாக் பேட்டர்னில் தான் நடக்கும் இல்லை, ரைட்? ஜீசஸ் சொல்கிறாரு, பகலுக்கு 12 மணி வேலை இல்லையான்றாரு. அப்போது ஆண்டவருடைய டைம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீயா போய் ஒரு கோயிலை இன்னொரு கோயிலை உட்காந்துடாத. எலியா ஏதோ உண்மையான ஜெனைன் ப்ராப்ளம், பெரிய ஊழியக்காரன், 3 வருஷம் எல்லாத்துலேயும் அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அப்பம் கொடுத்தாங்க, காக்கா கிட்ட சாப்பிட்டுக்கிறான், விதவை கிட்ட சாப்பிட்ருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் இல்லையா? அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு பொம்பளை சொல்கிறான், என் கழுத்து அத்துறன்ற பயந்து ஓடிட்டான். ஓடிட்டு அங்கே இடத்துல இருந்து அவன் எழுந்து ஒரு குகைக்கு போகிறான். எங்கே? ஓரேப் என்ற இடத்துல. ஓரேப் என்பது தேவ பர்வதம். அங்கே போய் சொல்கிறான், அங்கே போய் காத்திருக்கிறான். ஆண்டவர் எப்படி பேசுவார் பார்க்கலாம். என்னென்னமோ வருது, காற்று வருது, ஒன்றும் இல்லை. கடைசியில் அமர்ந்த மெலிசத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே. அவர் வந்தோடனே, எலியோ என் மகனே என்ன வருவார்னு இல்லை. ஏய், உனக்கு என்ன வேலைங்க? என்னுடைய வார்த்தை உன் வாயில் வச்சுருக்கானா?
வாட் எவர் யூ செட் இட்ஸ் சம்திங் லைக் ஐ எம் டெலிங். ஏன் இங்கே வந்திருக்க? அவன் சொல்கிறான், இல்லை பாகால் உடைய இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லா தீர்க்கதரிசிகளும் அவனுக்கு கொண்டு போயிட்டாங்க, அது ரைட்டே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னடா 7000 பேர் வச்சுருக்கான்டா, என்ன பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறத நம்பி அப்படியே சொல்லிட்டு சொல்கிறான், நான் மட்டும்தான் ஆண்டவரை கஷ்டப்படுறேன். சில பேர்கிட்ட பேசி பாருங்களேன், சொல்லுவான், எல்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரன் அக்கா தங்கச்சிங்களாம் நல்லா இருக்காங்க பிரதர், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். இதே வார்த்தை தான் அவன் சொல்கிறான் போய், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நம்ம என்ன கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பவுல் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்ன்றான். நான் போகின்ற வழியை அவர் அறிவிக்கிறார்னு யோபு சொல்கிறான். வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் திங். இல்லைன்னா விசுவாசத்தை அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சின்ன களிமண்லேருந்து பெரிய வரைக்கும் டெய்லி உங்களை நோண்டிகிட்டு இருக்க மாட்டான். அதை பற்றி சொல்வேன், நீ வளர 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 உன்னை சுற்றிலும் ஒரு மகிமை வந்துடும். 1 அடி இருக்கும், 2 அடி இருக்கும், 3 அடி இருக்கும், 4 அடி. அந்த 4 அடியில் சின்ன சின்ன பிசாசுலாம் வரவே வர முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உன் வீட்டை சுற்றிலும் மட்டும் அக்கினி இருப்பார். தாவீது சொல்கிறான், என் வீட்டை சுற்றிலும் அக்கினி, தேவதூதர்கள்லாம் பாளையம் எழுந்திருக்கான்றான். அப்போது நீ என்ன செய்யறது ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போது என்ன காரியங்களை நீ தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறான்ல, கவனிக்க. 3 காரியங்கள். கடந்த காலத்தை எண்ணி அதே நல்லா இருந்தையா, நல்லா இருந்தையா, அந்த பொண்ணை கட்டியிருந்தா நல்லா இருக்கும், இந்த பையனை கட்டி சொல்லவே சொல்லாது. 1. 2வது, நாளையை குறித்து கவலைப்படாதே. போன வாரமே சொன்னேன் இல்லையா, 9 வசனத்தில் 3 வாட்டி கவலைப்படாதேன்றாரு. நான் ஏற்கனவே போன வாட்டி சொன்னேன், உனக்கு என்னென்ன கவலை இருக்குன்னு எழுதிட்டு ஒரு நாள் காத்துப்பாரு, நாளைக்குள்ள அதில் 80% நடக்காது. அது ஏன் நான் இப்போவுமே இது போட்டுன்னு இருக்கிறேன். 2வது, இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்து இதுதான் லைஃப், லாஸ்ட் டேன்னு நினைக்காத. ஹெவன் வில் நாட் ஃபால். இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வருதுன்னா சுற்றி இருக்கிற பேக்கேஜ் எல்லாம் விட்டியா, எல்லாம் பேக்கில் ஒருத்தன், அந்த காலத்தில் கிறிஸ்டியான் ஒருத்தன் தான் அந்த பின்னால் வந்து பாவ மூட்டை வச்சுக்கிறான். எல்லாருமே இந்த பேக்கில் ஒரு பேக் மாட்டிட்டு போகிறான். சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோ இருக்குது பேக்கு, அது தூக்குறதுக்கு அம்மா பின்னால் போகிறாங்க, ரைட்? அப்போது 3 காரியங்கள். 1, கடந்த கால காரியங்கள் நினைக்காத. இன்றைக்கு இருக்கிற குழப்பத்தை பார்த்து இதோட நான் சங்காயிட்டேன் நினைக்காத. நாளை உன்னுடைய நாளை ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறான், ரைட்? அடுத்தது, இதில் எப்படி நீ வெளியே வரணும்னு சொல்கிறாங்களா, கவனிக்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்ற ஒரு கான்செப்ட் வந்துடணும். ஜெனிசிஸ் 5:20 சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு அந்த இது நினைக்கிறோம், ரைட்? ஒரு டைம் இருக்குது, காட் டைம் இருக்குது, காட்ஸ் கிரேஸ் இருக்குது, காட் ஃபேவர் இருக்குது, ரைட்? when favor meets opportunity things will happen. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளே நேற்று நம்ம தியானிக்கிறோம். யோசிச்சு பார்க்குறேன்னா, ஆண்டவர் இப்படிலாம் வழி எடுத்திருக்காரு. எத்தனையோ காரியங்கள் இருந்தது, பணம் கொள்ளா பெருசாக இருந்தது, எத்தனையோ ஆக்சிடெண்ட்டில் நான் செத்துருக்கணும், ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கிறார், ரைட்? அடுத்தது, துதியின் உடைய உனக்கு அவசியம். ஆண்டவர் செய்கிறாரு, செய்யலையா, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஆண்டவர் சோத்திருக்கேன், நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன்னு நினைக்கணும், ரைட்? அடுத்தது, நான் இப்போ வந்து சூழ்நிலையாக சரியில்லை பிரதர், ஒரு 3 மாதம் மீட்டிங் வரமாட்டேன், அப்புறம் வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லாத. மீட்டிங் வரதை பற்றி சொல்ல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதை மீட்டிங் ஆள் இப்படிங்கிறாருன்னு நினைக்கிறீங்க. சரி, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக்க போனது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 5 போகிற ஆத்மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்கன்னா அது கஷ்டம், ரைட்? நானே வந்திருக்கேன்னு வச்சுக்கேன், என்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி ஒருத்தர் ஜோம் பண்ணுங்கன்னா ஐயோ கஷ்டமாக இருக்கேன், ரைட்? சரி, இப்போது நான் இன்னொரு கருத்து சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. எரேமியா என்ற ஒரு மனிதன் இருந்தான், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவன் அந்த தீர்க்கதரிசியை சிறு பழக்கத்திலே கொடுத்தான். வாலிப பிராயத்திலே ஊழியம் போனான். பயங்கர சண்டை. இவன் சொல்லிட்டான், ராஜா கஜாலாம் பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க, அதனால் இவன்லாம் சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டு போக போகிறான்னு போய் அவன்கிட்ட ராஜா கிட்ட சொன்னாங்க. உடனே அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, கிணத்துல போட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டான். அவன் சொன்ன வாக்குத்தை தான் உயிரோட வாலிபனாக இருக்கும் போதே நடந்துருச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. கம்ப்ளீட் எருசலேமை சுட்டு எடுத்து போட்டாங்க. அப்போ ஒரு போயம் எழுதுகிறான், அதான் எரேமியாவின் புலம்பல், ரைட்? பொயட்டிக் புக் அது, ஹீப்ரூவில். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க,
நான் வருஷமும் காத்துக்கான எல்லாம் எரிச்சிட்டாங்களே ஆண்டவரே, ரொம்ப மோசமாக இருக்குதா எல்லாம் ஐ சி த ஸ்டென்ச் ஆஃப் தி ஹியூமன் பாடி. நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? when will the redeemer ultimately come கேட்குறான் அவன். எப்போ ஆண்டவரே நீங்கள் வருங்க? மேசையாக வருவார். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கும். அதோட வாய்மூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன சூழ்நிலை இருந்தான் ரைட்டு, இனிமேல் வாய்ப்பு இல்லை. அவர் என்ன கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னா, எந்த இடத்துல இவளையெல்லாம் இடித்து போட்டாங்களோ, எந்த இடத்துல இவங்களாம் செத்து கிடக்கிறாங்களோ, அதே இடத்துல நான் இஸ்ரவேலை எழும்ப பண்ணுவேன்னு சொல்கிறார். நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருந்தாலும் ரைட்டு, ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் உன்னை எழுப்புவார். ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God will make a mess into message, test into testimony, victim into victor, double for trouble, Good Friday into Easter. God will make stops and steps. Right? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், புடிங்கின உடைக்கு பதிலாக துதியினுடைய அவர் கொடுப்பாரு. அடுத்தது, knowing God exists but choose to lose your life is like knowing how to swim but you decide to drown. தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து துன்ப சிந்தையுடன் வாழ்வது நீச்சல் தெரிந்த மூழ்கி மறுப்பதாக முடிவு சொல்வது போல இருக்கும். உனக்கு மூச்சில் நீச்சல் இருக்குல்ல, வெளியவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு ஆண்டவர் செய்வார் நினச்சிக்கின்னு நான் இல்லை அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு கொண்டுதார். ரைட்? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். சில வேளையில் ஒவ்வொருத்தரும் பம்பிள் பீன்னு தெரியுங்களா? நான் முந்திலாம் சின்ன கீ கொடுத்தா பறக்கிற மாதிரி இருக்கும், பெரிய அதுக்கு இடுப்பு வந்து பெருசு, அப்டமன் சின்ன ரெக்கை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதால் பறக்க முடியாது, அந்த படப்படப்படன்னு அடிச்சுட்டு இருக்கும் அந்த ரத்தை. சில வேளைகளில் உன்னுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், பாரம் ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்தானோ, அப்போ அவன் சொன்னான்னா, என்ன ப்ராப்ளம்ன்றாங்களே, எல்லாமே நான் சரி பண்ணிடுறேன், தம்கம் மைதானத்துக்கு வந்துடுங்க நாளைக்கு, எல்லா சர்ச்சை வந்து நின்றுடுங்கன்னு. அப்போ வந்து அங்கே நின்றுருந்தாங்க. ஏஞ்சல் வந்துட்டான், எல்லாம் பொட்டி கிட்டிலாம் கட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் கேட்டானா, சார் பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா ப்ராப்ளம்? இல்லை, என்னுடைய இதெல்லாம் லாரியில் வருது அப்படின்னு. அவங்களாம் சின்ன சின்னது தான், ஒழிஞ்சதுன்னா ஒன்று ஜாஸ்தி இருக்கும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. சரி, எல்லாம் எழுந்திருப்போம். நான் ஆதி நாட்களில் இந்த டிக்ளரேஷன்லாம் நம்புறதில்லை இல்லை, நான் சொல்கிறதில்ல. ஆனால் நாளாவட்டத்தில் என்ன பண்ணுறான், பவுல் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை அறிக்கையிடுதலே நம்பிக்கையாயிருங்கள்ன்றான். ரைட்? சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன், விரும்புகிறவங்க மட்டும் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் தூர இடத்துல இருந்தால் கூட நீங்கள் எழுந்து நில்லுங்க. யூ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு சொல்லையா, நீ தானே சொல்ல போகிற. ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ. ரைட்? இந்த வாரம் இந்த மக்களுக்கு சாட்சிகளை உண்டாக்கும் வாரமாக இருக்க கடவுது. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஐ ரிசீவ்னு சொல்லுங்க, எதுனாலும் ரைட்டு. இவர்கள் மைமையின் மேல் மைமை அடைவார்களாக, தயனின் மேல் தய அடைவார்களாக, கிருபையின் மேல் கிருபை அடைவார்களாக. இவர்கள் விரும்பினது இவர்களுக்கு வாய்ப்பதாக. இவர்கள் செல்லும் இடமெல்லாம் காப்பாற்றப்படுவார்களாக. இவள் செல்லும் இடமெல்லாம் கனப்படுத்தப்படுவார்களாக. தெய்வீக ஞானம் இவளுக்கு அதிகரிப்பதாக. ஆபத்து தீமை பொல்லாப்புக்கு விலக்கி காக்கப்படுவார்களாக. உன்னை முன் குறிக்கும்படி யாருக்கெல்லாம் மக்களை நியமித்திருக்கிறோ, டெஸ்டினி ஹெல்பர்ஸை நியமித்திருக்கிறீர்களோ, அவர்களை இந்த வாரத்தில் கொண்டு வந்து இவர்களோடு இணைப்பீராக. நீர் வழிநடத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக. வாழ்விலே அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இவர்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நீ திரும்ப அளிப்பீராக. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவீராக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துடியின் உடையை கொடுப்பீராக. ஐஸ்வர்யமும் உயர்வும் நீர் இவளுக்கு அருள வேண்டும் ஜெபிக்கிறேன். தேவன் இவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபம் உமக்கு தூம வர்க்கமாக அமைதாக. ஆமென்.